இந்த சொடக்கு தக்காளி அப்படின்றது இந்த செடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு பை ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். குட்டியாக இருக்கக்கூடிய அந்த பையை உடைக்கும் போது நம்ம கை விரல்களால் இப்படி சொடக்கு போடுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு சத்தம் கேட்கும். இதனாலேயே இதுக்கு சொடக்கு தக்காளி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. இந்த சொடக்கு தக்காளி நீங்கள் அந்த பையை உடைக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய தக்காளியோட சைஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தக்காளியோட அளவை விடவும் சிறிதளவில் இருக்கும். சின்னதாக இருக்கக்கூடிய இந்த தக்காளியை தான் சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக வித்தனோலைடு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்குது. இது என்ன செய்யும்னா நம்ம உடம்புல எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். உங்களில் யாருக்காவது புற்றுநோய் இருக்குது, கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது மாதிரியான சிகிச்சை போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட வைட்டமின் B3 அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து கூடவே கால்சியம் ஊட்டச்சத்து இது ரெண்டுமே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். மூட்டு வலி இருக்குது அப்படின்னா மூட்டு வலி கூடவே மூட்டு பகுதியில் வீக்கம் இருக்குது அப்படின்னா வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே பார்த்தா இயற்கையாகவே கம்மி பண்ணிடும். இப்போ இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தா உடம்புல கட்டி இருக்கும், அந்த கட்டி நாள் பட்டு கரையாமல் அப்படியே இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கவங்களாம் என்ன செய்யலாம், இந்த சொடக்கு தக்காளி செடியோட இலைகள் நீங்கள் எவ்வளோ இலை எடுக்கிறீங்களோ ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சம அளவு இந்த சொடக்கு தக்காளி பழம் எடுத்துக்கணும். அதுக்கு சம அளவில் மஞ்சள் எடுத்துக்கணும். சொடக்கு தக்காளி பழம் இலை கூடவே மஞ்சள் இது மூணுத்தையும் நல்லா திக்காக அரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைத்துக்கோங்க. அரைத்து விழுது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைத்து எடுத்துக்கலாம், அம்மி இருக்குன்னா அம்மியிலேயே நல்லா திக்காக அரைத்து விழுது மாதிரி எடுத்துக்கலாம். இதை உங்கள் உடம்புல கட்டி எங்கே இருக்கோ அதுக்கு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 2 வாட்டின்னு 10 நாட்கள் வரைக்கும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தடவிட்டே வந்தீங்கன்னா கட்டி மேலே கட்டி சீக்கிரமே நாளடைவில் கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, கட்டினால்